Hi students, இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் 2.25 பார்க்கலாம். என்ன சம் கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஃபைண்ட் தி ப்ராடக்ட் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன் போலார் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்கிள் ஃபார்ம் நமக்கு சேஞ்ச் பண்ணணும் சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன பண்ணலாம், போலார் ஃபார்முக்கு மல்டி பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த ஆர்குமெண்ட் மாடுலஸ் வேல்யூ இருக்குல்ல ஃப்ரண்ட்டில் அதை ஃபஸ்ட்டு மல்டி பண்ணணும் சரிங்களா. அப்போ என்ன இருக்குது இங்கே 3/2 இன்ட்டு 6 அதான் மாடுலஸ் வேல்யூ, அதை தனியாக எடுத்துங்க மல்டிபிள். இப்போ காஸ் ஆஃப் ஆர்குமெண்ட் என்னது, இப்போ நமக்கு டூ காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்மில் மல்டி பண்ணும்போது ஆர்குமெண்ட்டை ஆட் பண்ணணும் ஆக்சுவலாக. இப்போ ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் ஒரு ஆர்குமெண்ட் 5/3, செகண்ட் பார்த்தீங்கன்னா 5/6, அதனால் ஐ சைன் அதை ஆட் பண்ணி 5/3 ப்ளஸ் 5/6 இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 2 2 3 2 6 இப்போ 3 9 வந்துச்சுங்களா. இப்போ காஸ் ஆஃப் நம்ம என்ன பண்ண, நமக்கு எல்சிஎம் எடுத்து போகணும். ஃப்ராக்ஷன் அடிஷன் ஃப்ராக்ஷன் வந்து எல்சிஎம் தான் எடுப்போம். நமக்கு 3க்கும் 6க்கும் எல்சிஎம் எடுத்தால் கண்டிப்பாக 6 தான் வரும் நமக்கு. இப்போ இந்த 6 3 டிவைட் பண்ணால் வரும் நமக்கு 2. இந்த 2 மேலே மல்டி பண்ணோமா 2π ப்ளஸ் அது 6 பண்ணணும். செகண்ட் ஃப்ராக்ஷன் டிவைட் பண்ணிங்க, அது 6/6 1 இன்ட்டு 5π வந்துடும் ப்ளஸ் இதே கேல்குலேஷன் இங்கேயும் வரும். அதை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எதுவும் பண்ண தேவையில்ல, அதை அப்படியே இங்கே காப் பண்ணுங்கள். 2π ப்ளஸ் 5π/6 9 போடுச்சுங்களா. இப்போ காஸ் ஆஃப் என்ன நமக்கு 7π/6ங்களா ப்ளஸ் ஐ சைன் இது நமக்கு 7π/6. இப்போ நமக்கு நம்ம அந்த 7π/6 வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கும் இல்லையா. இப்போ நமக்கு வந்து 5/6 30 டிகிரி இன்ட்டு 7 அது 210. இப்போ 210 நம்ம இப்படி போடலாம், இல்லை 180 ப்ளஸ் 30 போடலாம் 210. அப்படியே இப்படி யோசிக்கலாம். ஒன்றுமே மேலே 7π/6 இருக்கா. இப்போ 7 நீங்கள் பண்ணுங்க 6 ஆல் டிவைட் பண்ணுங்க, 1 6 6 வருமா, ரிமைண்டர் வரும். அப்போ அந்த கோஷன்ட் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம சைடில் போடுவோம். நமக்கு இந்த மிக்சர் ஃப்ராக்ஷன் நம்ம போடுவோம். அப்போ ஒன்று இங்கே 1π போட்டு ப்ளஸ் ரிமைண்டர் 1 தானே மேலே போட்டோம் 5/6. இப்போ மல்டிபிள் பண்ணலாம். 6π ப்ளஸ் π 7π/6 நம்ம வந்துடும் எல்சிஎம் போட்டா இல்லை அந்த டிகிரியை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் போடுங்க. பசங்கள 210 டிகிரி வரும். 180 ப்ளஸ் 30 டிகிரி போடலாம். நான் பையனா 180 5/6 30. இப்போ என்ன பண்ண நமக்கு வந்து இப்போ காஸ் ஆஃப் பையனா 180 ப்ளஸ் 5/6. அப்போ என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் 180 ப்ளஸ் தீட்டா ப்ளஸ் தீட்டா சொல்கிறது நமக்கு தேர்ட் குவாட்ரண்ட் வரும் இல்லையா. 180 ப்ளஸ் சொல்லும்போது இது 0 டிகிரி இருக்கும், இது 90 டிகிரி, இது 180 டிகிரி இங்கே தரோம் இல்லையா. இப்போ நம்ம 180 ப்ளஸ் தீட்டா சொல்லும்போது எங்கே வந்து நமக்கு வந்து தேர்ட் குவாட்ரண்ட் வந்துடும். தேர்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து காசும் மைனஸா சைனும் மைனஸா, ஏன்னா ஆல் சில்வர் டீ கப் வரும், நமக்கு டீ வரதுனால டேனும் காட்டும் அங்கே ப்ளஸ்ஸாக இருக்கும், சைனும் மைனஸாக இருக்கும், காசும் மைனஸாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம் இங்கே மைனஸ் காஸ் தீட்டா சரிங்களா. மைனஸ் காஸ் தீட்டா. அதே போல் சைன் 180 ப்ளஸ் தீட்டா அதுக்கு என்ன மைனஸ் சைன் தீட்டா, ஏன்னா தேர்ட் குவாட்ரண்ட்ல ரெண்டுமே நமக்கு மைனஸ். இங்கே இந்த இதை அப்ளை பண்ணுமா, அப்போ இங்கே நமக்கு மைனஸ் காஸ்டெல்லாம் மைனஸ் தீட்டா இங்கே என்னது 5/6, அது மைனஸ் ஐ சைன் 5/6. இப்போ 5/6 நமக்கு 30 டிகிரி, காஸ் 30 நமக்கு 3/2 வருங்களா மைனஸ் சைன் 30 1/2. அப்போ I/2 இதுதான் நமக்கு வேண்டிய ஆன்சர். ஓகேவா. அப்போ இங்கே என்ன தெரிஞ்சிருந்தா, ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்மில் மல்டி பண்ணும்போது மாடலஸ் மல்டி பண்ணோம், ஆர்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆட் பண்ணணும், அவ்வளோ.